பாப்பாண்டவர் லியோ அவர்களுடன் அவர் பொருந்துகின்ற செயலானது மிகவும் ஒரு சஞ்சல நிலையை கத்தோலிக்கரிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது. 2.2 பில்லியன் கத்தோலிக்க மக்களை கொண்ட உலகிலே முக்கியமான நாடுகள் பலவும் கத்தோலிக்க வாக்காளர்களை தான் பெரும்பான்மையாக கொண்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மனநிலை குறித்து ஆராய வேண்டும் என்கின்ற கருத்து பதிவுகள், அல்லது இவர் ஒரு சாத்தான், அதாவது இஸ்லாமில் சைத்தான் என்பவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் சேட்டன் என்பவர்கள், நாங்கள் சாத்தான் என்று தமிழில் கூறுவோம். அவ்வாறு இவர் ஒரு பேய் அல்லது ஒரு எதிர் சக்தி அல்லது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அவதூறு, அதாவது துரதிஷ்டவத தேவதைகள் போன்ற நடவடிக்கைகளை கொண்டவரா என்கின்ற கருத்தாடலில் ஈடுபடுகின்றார்கள். இயேசு பிரான் போன்று சித்தரித்து படத்தை போட்டார். பிறகு இயேசு பிரான் தனக்கு ஆதரவாக அந்த தனி ஆசீர்வதிப்பதாக அவரது டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் டொனால்ட் ட்ரம்ப் என்பவர்கள் பதிவிட்ட ஒரு படத்தை தனது வலைத்தளத்தில் தானே பதிவிட்டு, இது இந்த இடதுசாரிகளுக்கும் கொடியவர்களுக்கும் பிடிக்காது, நான் நல்லவன் என்பதை காட்டுவதாக இருந்தது. இஸ்ரேலுக்கும் தனக்கு இவ்வாறான உதவி கிடைக்காவிட்டால் தங்களுக்கு சங்கடம் என்பது தெரியும் என்றால், இஸ்ரேல் அமெரிக்காவை ஏமாற்றி அமெரிக்க பணத்தில் வாழ்கின்றவர்களாகவோ அல்லது அமெரிக்க உதவியில் வாழ்கின்றவர்களாகவோ இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் கூட அவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இப்பொழுது 2 தரப்புகளும் பேச்சுவார்த்தை, அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்க பேச்சுக்கான தேதி குறிக்கப்படாவிட்டாலும் அவர்களுடைய பேச்சும் நடைபெறும். அதே போன்றுதான் இந்த இஸ்ரேலிற்கும் லெபனானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெறும். இதில் ஹிஸ்புல்லாவின் பங்கும் இருக்கும் என்றால் இயலாத ஒரு கட்டத்தில் செல்கின்ற பேச்சுவார்த்தைகளாகத்தான் இவை அமைந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி யூடியூப் வாயிலாக தற்பொழுது நேரடியாக ஒளிபரப்பாக கொண்டிருக்கின்ற அதே வழி இதனுடைய ஒளி வடிவத்தை இன்று இரவு CMR தமிழ் 10:30 செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியிலும் எங்களோடு சுரேஷ் தர்மா இணைந்து கொள்கின்றார். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே. ஆமாம், இந்த போர் சூழலிலே ட்ரம்ப் அடிக்கடி பல கருத்துக்களை தெரிவிக்கின்றார். அந்த கருத்துக்களிலே பல சர்ச்சைகளிலும் மாட்டிக்கொள்கின்றார். அதே போல அண்மையிலே போப் லியோ மீது பல கருத்துக்களை வைத்திருந்தார். இப்பொழுது மீண்டும் தான் அப்படி கூறவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இதிலே அரசியல் ரீதியாக அவருக்கு பல நாடுகளிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. அதே போல அவருடைய நாட்டிலும் கூட பல எதிர்ப்புகள் கிளம்பியிருக்கின்றன. இது பற்றி உங்களுடைய பார்வையின உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, நிச்சயமாக இந்த போப்பாண்டவர்களுடன் பொருந்துவது என்பது டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் அவரது பணத்தின் காரணமாகவோ அல்லது அவருக்கு இருக்கின்ற விருப்புகள் காரணமாகவோ பல சந்தர்ப்பங்களில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆனால் இப்பொழுது பாப்பாண்டவர் லியோ அவர்களுடன் அவர் பொருந்துகின்ற செயலானது மிகவும் ஒரு சஞ்சல நிலையை கத்தோலிக்கரிடையே ஏற்படுத்தி இருக்கின்றது. 2.2 பில்லியன் கத்தோலிக்க மக்களை கொண்ட உலகிலே முக்கியமான நாடுகள் பலவும் கத்தோலிக்க வாக்காளர்களை தான் பெரும்பான்மையாக கொண்டிருக்கின்றன. அது இந்த 5 ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளாக இருக்கலாம், அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அல்லது ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம். அவற்றின் வாக்கு வங்கி என்பது நிச்சயமாக கத்தோலிக்கர்கள் தான் பெரிய அளவில் இருப்பது உண்மை. அதைவிட மத நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் இந்த கத்தோலிக்கர்கள் அதிகமாக, அதாவது 1.3 மில்லியன் அளவிற்கு கத்தோலிக்கர்களும் அந்த புரொட்டஸ்டன்ட் எனப்படுபவர்கள் ஒரு பில்லியனுக்கு சொல்ல இல்லாது 90 மில்லியன் அளவிலும், மற்றது அந்த ஆர்த்தடாக்ஸ் என்கின்ற பழமைவாதம் சார்ந்தவர்கள் ஒரு 260 மில்லியன் அளவிலும் இருக்கின்ற காரணத்தால் இந்த கத்தோலிக்க மதம் என்பது கிறிஸ்டியானிட்டி எனப்படுகின்ற கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய இடத்தை வகிக்கின்றது. அதில் உண்மையான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கத்தோலிக்க மதத்திற்கென்று அமைந்திருக்கின்ற தளம் கூட, அல்லது அவர்களுடைய அது ஒரு நாடு, வத்திகான் என்கின்ற ஒரு இடம் ரோமில், இத்தாலியில் ரோமில் உள்ள தேவாலயம் தான் போப்பாண்டவரின் இல்லமாக இருக்கின்றது. எனவே அது ஒரு நாடாக, அதாவது உலகிலேயே மிகவும் சிறிய நாடாகவும் 108 ஏக்கர் பரப்பளவை கொண்டதாகவும் இருக்கின்ற அந்த வத்திகன் நகரம் ஒரு தனி நாடாக அதற்குரிய முத்திரையில் இருந்து சகலதும் இருக்கின்றது. அவர்கள் கிறிஸ்தவத்தை பேணுவதற்காக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரசன்னம் எனவே ஐரோப்பாவில் இருக்கின்றபடியால் ஐரோப்பாவிலும் இது பெரிய சஞ்சலங்களை தற்பொழுது ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக
டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் மனநிலை குறித்து ஆராய வேண்டும் என்கின்ற கருத்து பதிவுகள், அல்லது இவர் ஒரு அதாவது சாத்தான், அதாவது வந்து இஸ்லாமில் சைத்தான் என்பவர்கள், அல்லது கிறிஸ்தவர்கள் சேட்டன் என்பவர்கள், ம். நாங்கள் சாத்தான் என்று தமிழில் கூறுவோம். ஆமாம். அவ்வாறு இவர் ஒரு பேய் அல்லது ஒரு எதிர் சக்தி அல்லது ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு அவதூறு, அதாவது வந்து துரதிர்ஷ்டவத தேவதைகள் போன்ற நடவடிக்கைகளை கொண்டவரா என்கின்ற கருத்தாடலில் ஈடுபடுகின்றார்கள். இது ஒரு ஜனாதிபதியாக இருப்பவருக்கு ஆரோக்கியமானதல்ல. குறிப்பாக ம். இப்பொழுது அவருடைய வயதையும் சுட்டி காட்டுகின்றார்கள். 79 வயது நிரம்பிய டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார் என்று. ஏனென்றால் அவர்கள் அவ்வாறான ஒரு நிலைக்கு செல்வதற்கு இவருடைய போக்குகள் காரணமாக இருக்கின்றன. நீங்கள் குறிப்பாக இந்த பைடன் அவர்கள், அதாவது போன தேர்தலின் பொழுது ஜனாதிபதி தேர்தலில் டொனால்ட் ட்ரம்பும் ஜோ பைடன் அவர்களும் போட்டியிட்ட பொழுது, ஜோ பைடன் அவர்களின் முதல் அதாவது நிகழ்ச்சி நேரடி தொலைக்காட்சி விவாதத்தில் அவருடைய தளர்வு அல்லது தளம்பல் காரணமாக அவர் அந்த போட்டியில் இருந்து விலகி, அல்லது மக்கள் நெருக்குவாரம் கொடுத்து விலக்கி அவரது கட்சி. பிறகு கமலா ஹாரிஸ் அவர்கள் ஜனாதிபதிக்காக போட்டியிட்டார். ம். அதையொத்த வயதுடையவர் தான் இவர் என்ற காரணத்தால் இவருடைய நடவடிக்கைகளில் பல வியாக்கியானங்களை பலரும் முன்வைக்கின்றார்கள். இது வந்து உண்மையிலேயே, அதாவது இந்த சமூக கலாச்சார விழுமியங்களுக்கு மற்றது மத சார்பு நம்பிக்கைக்கும் அப்பாற்பட்டதான ஒரு அதாவது ஒரு இழிவான நிலையை அடைகின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு உலக ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நாடாக, அல்லது உலகின் தலைமையாக தங்களை கருதுகின்ற நாடாக இருக்கின்றவர்களே இவ்வாறு செய்வதா என்பதும், அத்தோடு அமெரிக்காவில் இந்த கத்தோலிக்க மதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் பலவும் இவருடைய ஆட்சியில் இடம்பெறுகின்றன என்பதை கடந்த மாதம், அதாவது கடந்த மார்ச் மாதமே பல பத்திரிகைகள் வழிகாட்டியிருந்தன. அதைவிட இவர்கள் தீவிரமாக கிறிஸ்தவத்தை நேசிப்பதான ஒரு தோற்றத்தை கொண்டிருந்தாலும், இந்த முறை பதவியேற்ற பொழுது கூட அவர் அந்த பைபிளில் கை வைத்து, அநேகமாக அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்பவர் பைபிள் தூய நூலில் கையை வைத்தபடிதான் சத்திய பிரமாணம் செய்வார்கள். இவர் இந்த முறை அவ்வாறான ஒரு சத்திய பிரமாணத்தை எடுக்கவில்லை. இவையெல்லாம் இணைந்து இவரை ஒரு வெளியேற்றுவதற்கான முயற்சியாக என்று கூற முடியாது. ஆனால் இவருடைய நடவடிக்கைகளில் கட்டுப்பாடுகளை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. நிச்சயமாக அமெரிக்காவின் அறிவு பீடம் அல்லது அவர்களுடைய உயிர் பீடம் அல்லது துணை ஜனாதிபதியில் சார்ந்த குழுக்கள் கூட இந்த அணு ஆயுத பிரயோகத்தில் இவருடைய பங்கு எவ்வாறு இருக்கும் என்பதை எல்லாம் நிச்சயம் தீர்மானிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கின்றார்கள். அது 3 தரப்பால் மேற்கொள்ளப்படுகின்றது ஒரு செயலாக இருந்தாலும், இவர் அவ்வாறான உத்தரவை இடுகின்ற முதல் நபராக இருக்கின்றபடியால் இவருடைய உத்தரவை அடுத்தடுத்த அதிகாரிகள் ஏற்பார்களா என்கின்ற கேள்வியை கூட எழுப்பக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றபடியால் அமெரிக்கா இது குறித்து விரைவில் ஆராய வேண்டும், அல்லது அவர்கள் மிகவும் ஒரு பலவீனமான நிலையை அடைவார்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. என்றால் இவருடைய கருத்துக்கள் தான் இவருக்கான எதிரிகளாக மாறுகின்றன. நீங்கள் அதனையே பார்க்கலாம். அதாவது முதல் தன்னை இயேசு பிரான் போன்று சித்தரித்து படத்தை போட்டார். பிறகு இயேசு பிரான் தனக்கு ஆதரவாக அந்த தன்னை ஆசீர்வதிப்பதாக அவரது டொனால்ட் ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் ஃபார் டொனால்ட் ட்ரம்ப் என்பவர்கள் பதிவிட்ட ஒரு படத்தை தனது வலைத்தளத்தில் தானே பதிவிட்டு, இது இந்த இடதுசாரிகளுக்கும் கொடியவர்களுக்கும் பிடிக்காது, நான் நல்லவன் என்பதை காட்டுவதாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு போப்பாண்டவருடன் பாப்பரசருடன் அவர் மீண்டும் ஒரு சர்ச்சையில் ஈடுபட்டார். இப்பொழுது போப்பாண்டவரை போல நல்ல மனிதன் இல்லை, தாங்கள் அவரை மதிக்கின்றோம் போன்ற பல கருத்துக்களை சொல்லி வருகின்றார். அது உண்மையிலேயே அவருடைய தளம்பல் நிலைகளைத்தான் காட்டுகின்றது. சரி, இது இது ஒரு புறம் இருக்கு. இப்பொழுது லெபனான் இஸ்ரேல் மத்தியிலே ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெறப் போவதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சமாதான ஒப்பந்தம் இடம்பெறுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இது இப்பொழுது அவர்களுடைய தேவை. அதாவது அகலக்கால் வைத்த இஸ்ரேலும் இப்பொழுது ஒரு பேச்சுவார்த்தையை நோக்கி 10 நாள் யுத்த நிறுத்தத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். இந்த பேச்சுக்கள் இரண்டுக்குமான நிலைமையை பார்த்தீர்களானால், அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் முண்டியெடுத்துக் கொண்டு பேச்சுக்கு போகின்றனவே ஒழிய, அவற்றுக்கு கிடைக்கப்பெற்ற நிலைமை இப்பொழுது அதற்குரிய காரணங்கள் பலவும் இருக்கின்றன. இப்பொழுது அமெரிக்காவில் இருந்து ஆயுதங்களை வழங்குவதை தடை செய்வதற்கான மசோதாக்களை எல்லாம் செனட் சபையிலும் மற்றும் காங்கிரஸ் சபையிலும் கொண்டு வருகின்றார்கள். அதைவிட ஈரானில் நடைபெறுகின்ற போருக்கு எதிரான வாக்குகள் செனட் சபையிலும் மற்றது காங்கிரஸிலும் இடம்பெற்றிருக்கின்றன. இன்று காங்கிரஸில் நடைபெற்ற வாக்களிப்பில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போலவே இந்த
இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் வழங்குவதற்கான திட்டத்தை நிறுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட மசோதா தோல்வி அடைந்திருக்கிறது இல்லையா? ஆமாம், அதான் அதைத்தான் குறிப்பிட வருகின்றேன். தோல்வி அடைந்திருக்கின்றது. இது அவருக்கு கடிவாளம் போடப்படுகின்றது. அவரது கட்சியினரும் இணைந்து வாக்களித்தபடியால் தான் இது தோல்வியில் முடிந்தது. அல்லது இது தோல்வி அடைய முடியாது என்றால் அதற்கு பெரும்பான்மை இருக்கிறது 2 இடங்களிலும். நேற்றும் ஒரு வாக்கால் தோல்வி அடைந்தது. இன்று கூட 213 வாக்குகள் அவருக்கு ஆதரவாகவும் 214 வாக்குகள் எதிராகவும் விழுந்தன. இந்த 214 வாக்குகளில் அவரது கட்சியை சார்ந்தவர்களும் இருக்கின்றபடியால் தான் இவ்வாறான ஒரு வாக்கு அந்த வெற்றி வந்தது. எனவே இவ்வாறாக அவருடைய நிலைமை என்பது செல்கின்ற பொழுது இஸ்ரேலுக்கும் தனக்கு இவ்வாறான உதவி கிடைக்காவிட்டால் தங்களுக்கு சங்கடம் என்பது தெரியும் என்றால் இஸ்ரேல் அமெரிக்காவை ஏமாற்றி அமெரிக்க பணத்தில் வாழ்கின்றவர்களாகவோ அல்லது அமெரிக்க உதவியில் வாழ்கின்றவர்களாகவோ இருக்கின்ற காரணத்தால் அவர்கள் கூட அவ்வாறான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு இப்பொழுது 2 தரப்புகளும் பேச்சுவார்த்தை, அதாவது ஈரான் மற்றும் அமெரிக்க பேச்சுக்கான திகதி குறிக்கப்படாவிட்டாலும் அவர்களுடைய பேச்சும் நடைபெறும். அதே போன்றுதான் இந்த இஸ்ரேலிற்கும் லெபனானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை நடைபெறும். இதில் ஹிஸ்புல்லாவின் பங்கும் இருக்கும் என்றால் இயலாத ஒரு கட்டத்தில் செல்கின்ற பேச்சுவார்த்தைகளாகத்தான் இவை அமைந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. ஆமாம், இப்படி பல விதத்திலும் பல மாறுதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எதிர்வரும் காலங்களில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை ஓரளவு ஊகிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம், எல்லோருக்குமே ஒரு பேச்சுவார்த்தை தேவைப்படுகிறது. ஒரு டைம் தேவை. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு காலத்தை வாங்குகின்ற ஒரு சற்று தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்க்கலாம். நன்றி சுரேஷ் தர்மா, இணைந்து கொண்டு இவ்வளவு நேரம் அருமையான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.